Hi friends, hope everything goes well. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 15க்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம கண்டிஷனலாஜிக்ஸ் ஆப் யாராச்சும் இன்ஸ்டால் பண்ணா கண்டிப்பா இன்ஸ்டால் பண்ணுங்க. திவாலி ஆஃபரா இப்போ போயிட்டு இருக்கிற ஆஃபர் கண்டிப்பா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அப்கமிங் வர எக்ஸாம்ஸ் வந்து கிளியர் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? நம்ம எலைட் பாஸ்ல என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாமுக்கு அதாவது பிரிலிம்ஸ் டு மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்றதுக்கு பிளஸ் வந்து உங்களுக்கு டாப் டு பாட்டம் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஸ்டார்ட் டு எண்ட் வரைக்கும் உங்களுக்கு இந்த எலைட் பாஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? எலைட் பாஸ்ல என்னென்ன கவரேஜஸ் ஆகுது அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா, ஆப்டிடியூடு, இங்கிலீஷு, ரீசனிங்கு, எல்லா பேங்க்கோட பிடிஎஃப், கரண்ட் அஃபேர்ஸ், மார்க் இன்டர்வியூன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாமே அவைலபிளா இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஒரு விச் மீன்ஸ் ஒன் ஷாட்டா உங்களுக்கு வந்து ஃபுல்லாவே எல்லாமே கவரேஜஸ் ஆயிடும். ஸோ மறக்காம நம்ம எலைட் பாஸ் வந்து வாங்குங்க. கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் குடுத்துருக்கேன் ஆப்போட லிங்க். KR35 கூப்பன் யூஸ் பண்ணும்போதுமே உங்களுக்கு இன்னுமே பிரைஸ் ரிடக்ஷன் இருக்கும். அது இல்லாம இப்ப கூப்பன் வந்து போயிட்டே இருக்கு. ஸோ மறக்காம யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாம கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் அவைல் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, CA15 அப்படின்ற கூப்பன் யூஸ் பண்ணாலுமே உங்களுக்கு இன்னுமே வந்து பிரைஸ் ரிடக்ஷன் இருக்கும். எதுக்குன்னா கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் அவைல் பண்றதுக்கு. இதுல மந்த்லி மேகசின், மந்த்லி பூஸ்டர்ஸுமே அவைலபிளா இருக்கு. ஸோ மறக்காம யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நம்ம சேனலுக்கான டெலகிராம் குரூப்மே கீழ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் குடுத்துருக்கேன். ஸோ மறக்காம ஜாயின் பண்ணுங்க. ஃபார் மந்த்லி அண்ட் வீக்லி குயிஸ் கண்டக்ட் பண்றதுக்கு அட்டெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ரிவிஷனுக்கு. ஓகேங்களா? வாங்க கொஸ்டின்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா, உத்தரகாண்ட் சீஃப் மினிஸ்டர் புஷ்கர் சிங் தமி லான்ச்சஸ் நியூ பல்சஸ் நியூ பல்சஸ் வெரைட்டிஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா, உத்தரகாண்டோட சிஎம். ஓகேங்களா? உத்தரகாண்டோட சீஃப் மினிஸ்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, புஷ்கர் சிங் தமி. ஓகேங்களா? அவர் தான் வந்து நியூ பல்ஸ் வெரைட்டிஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? அந்த இனாகிரேட்டட் த நியூ பல்ஸ் வெரைட்டிஸ் அதோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேண்ட் URD 13, பேண்ட் URD 14, பேண்ட் மேட்டர் 554, பேண்ட் ஜோ 1106 அப்படின்னு கூடிய பல்ஸ் வெரைட்டிஸ் எல்லாமே வந்து புதுசா வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ யார் லான்ச் பண்ணியிருக்காங்கன்றது பார்த்தீங்க அப்படின்னா, உத்தரகாண்டோட சீஃப் மினிஸ்டர் புஷ்கர் சிங் தமி அப்படின்றவங்க வந்து விச் மீன்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? எப்ப அது லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, டியூரிங் 118th ஆல் இண்டியா ஃபார்மர்ஸ் ஃபேர் அண்ட் அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரி எக்ஸிபிஷன் அப்ப இந்த லான்ச்சஸ் வந்து பண்ணியிருக்காங்க. எங்க இந்த எக்ஸிபிஷன் கண்டக்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உத்தரகாண்ட்ல ஜிபி பேண்ட் யூனிவர்சிட்டி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் டெக்னாலஜில தான் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. அந்த எக்ஸிபிஷன் அப்ப தான் வந்து இத லான்ச் பண்ணியிருக்கிறது. இந்த நியூ வெரைட்டிஸ் ஆஃப் பல்சஸ். ஓகேங்களா? ஸோ யார் டெவலப் பண்ணியிருக்காங்க இந்த பல்சஸ் அந்த நியூ வெரைட்டிஸ்க்கான வெரைட்டிஸ் வந்து யார் டெவலப் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கிரியேட்டட் பை தி ஸ்டூடெண்ட் ஆஃப் ஜிபி பேண்ட் யூனிவர்சிட்டி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் டெக்னாலஜி அதாவது அந்த எக்ஸிபிஷன் கண்டக்ட் பண்ண அந்த யூனிவர்சிட்டிலேயே அந்த யூனிவர்சிட்டிலேயே வந்து இவங்க வந்து கிரியேட் பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா? இதனுடைய அப்ஜெக்டிவ் பார்த்தோம் அப்படின்னா, பல்ஸ் கல்டிவேஷன், கிராப் ஈல்டு, பெஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் நியூட்ரிஷனல் குவாலிட்டிய வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்றதுக்கு வந்து கொண்டு வந்தது தான் இதனுடைய மெயின் மோட்டிவா வந்து கொண்டு வந்திருக்காங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்னன்னு பார்த்தீங்கன்னா, நியூ பல்ஸ் வெரைட்டிஸ் வந்து எங்க புதுசா லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா, உத்தரகாண்ட்ல எப்பன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நியூ ஃபார்மர்ஸ் ஈவென்ட் அதாவது எக்ஸிபிஷன் அப்ப. ஓகேங்களா? எங்கன்னா ஜிபி பேண்ட் யூனிவர்சிட்டில வந்து இது பண்ணாங்க. யார் டெவலப் பண்ணாங்கன்னா, அந்த ஜிபி பேண்ட் யூனிவர்சிட்டில இருக்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ். ஓகேங்களா? மெயினா என்ன பர்ப்பஸ் பார்த்தீங்க அப்படின்னா, எய்ம்ஸ் டூ பூஸ்ட் பல்ஸ் புரொடக்ஷனும் இன்னொன்னு வந்து ஃபார்மர் வெல்ஃபேர்க்கோசரம் வந்து இத லான்ச் பண்ணியிருக்கிறது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தோம்னா, கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் சிபிஐ அண்ட் ரீட்டெயில் இன்ஃப்ளேஷன் இன் இந்தியா வந்து எப்படி இருக்கு அப்படின்றது பார்த்தோம்னா, அதாவது ப்ரீவியஸ் இயர கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட 8 இயர் லோ வந்து ரீச் ஆயிருக்கு. எதுன்னு பார்த்தீங்கன்னா சிபிஐ. ஓகேங்களா? விச் மீன்ஸ் கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ். ஓகேங்களா? ரீட்டெயில் இன்ஃப்ளேஷன் ரீட்டெயில் இன்ஃப்ளேஷன் வந்து யார் மெஷர் பண்ணுவாங்கன்னா, சிபிஐ கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ். ஓகேங்களா? எவ்வளோ ட்ராப் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, லோ ஆஃப் 1.54% வந்து இருக்கு. ஓகேங்களா? இது கிட்டத்தட்ட வந்து 8 வருஷத்துல வந்து இதுதான் வந்து குறைஞ்சபட்சம் ரொம்ப ரொம்ப லோவான பெர்சன்டேஜே வந்து இந்த இயர் தான். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் அ சிக்னிஃபிகன்ட் டிக்ளைன் ஃப்ரம் 2.07 இன் ஆகஸ்ட் 2025ல பார்த்தீங்கன்னா 2.07 இருந்திருக்கு. செப்டம்பர் 2024ல பார்த்தீங்க அப்படின்னா 5.5%. பட் ஆனா இப்ப பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1.54 இருக்கு. ஓகேங்களா? So the plunge indicates the persistent deflationary pressures mainly driven by the lower ஃபுட் ப்ரைஸஸும் இன்னொன்று வந்து ரெடியூஸ்டு ஃபியூல் காஸ்ட் ரீசன்னால தான் வந்து இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஓகேங்களா? இந்த இது ரிலீஸ் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ் அண்டர் இந்த NSOன்றது வந்து எந்த மினிஸ்ட்ரி கீழே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் கீழே தான் வரும். ஓகேங்களா? இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தோம் அப்படின்னா, எவ்வளோ பெர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 1.54%. இது வந்து லோயஸ்ட் ஆஃப் 8 இயர்ஸ்ல வந்து இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப லோயஸ்ட். ஓகேங்களா? ஸோ மெயின் டிரைவர்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃபுட் பிரைசஸ், இன்னொன்னு ஃபியூல் அண்ட் மேனுஃபேக்சர் செக்டார்ஸ் மூலியமா தான் வந்து இந்த இண்டிகேஷன்ஸ் ஃபுல்லாவே வந்து இண்டிகேட் பண்றது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, RBI அலோஸ் இந்தியன் பேங்க்ஸ் டு லெண்ட் இன் இந்தியன் ரூபீஸ் டு பூட்டான், நேபாள் அண்ட் ஸ்ரீலங்கா. ஓகேங்களா?
ஸோ ஆர்பிஐ வந்து இப்போ இந்தியன் பேங்க்கு வந்து ஒரு அலோ விச் மீன்ஸ் ஒரு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க டு லெண்ட் இன் எந்த கரன்சி மூலியமா இந்தியன் ருபீஸ் மூலியமா எங்கெங்கன்னா பூட்டான், நேபாள் அண்ட் ஸ்ரீலங்கா. இதன் மூலியமா பார்த்தோம் அப்படின்னா ரீஜனல் ட்ரேடும் ஒன்று வந்து கிராஸ் பார்டர் பேமெண்ட்ஸும் வந்து டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணுறது எல்லாமே வந்து யூசிங் இந்தியன் கரன்சியை வந்து டைரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத வந்து இன்னும் என்கரேஜ் பண்ணுற மூலியமா இருக்கும். ஓகேங்களா. பெனிஃபிட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா promote economic integrations, reduce currency conversion cost and foster stronger financial ties among சவுத் ஏஷியன் நெய்பர்ஸ். அதாவது இப்போ ஒரு நாட்டோட கரன்சி யூஸ் பண்ணும்போது இந்தியன் கரன்சியை வந்து அந்த நாட்டோட கரன்சியா சேஞ்ச் பண்ணி ஸோ யூஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். ஸோ ஓகேங்களா. ஸோ அதுக்கு தனியாக கன்வர்ஷன் காஸ்ட் எல்லாமே இருக்கும். ஸோ இப்படி நம்ம டைரக்டா இந்தியன் ருபீஸே பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் அந்த கன்வர்ஷன் காஸ்ட் எல்லாமே வந்து ரெடியூஸ் ஆகும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இதனுடைய சிக்னிஃபிகன்ஸ் பார்த்தோம்னா அலைன் வித் இந்தியாஸ் எய்ம் டு ஸ்ட்ரென்தன் ரீஜனல் கோஆபரேஷன் அண்டர் சார்க் பிளஸ் வந்து பிம்ஸ்டெக் ஃப்ரேம்வொர்க் அண்ட் சப்போர்ட்ஸ் இந்தியாஸ் ரோல் ஆஸ் எ ரீஜனல் எக்கனாமிக் லீடர். மெயினாக என்ன எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தோம் அப்படின்னா ஆர்பிஐயோட நியூ பாலிசி எனேபிளிங் லெண்டிங் இன் இந்தியன் ருபீஸ் டு எங்கெங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா பூட்டான், நேபாள், இன்னொன்று வந்து ஸ்ரீலங்கா. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா Muse Wearable and NPCI launches India's first wearable payment ecosystem with Ring 1. ஓகேங்களா. Ring 1 என்றது வந்து ஒரு பிளாட்ஃபார்ம். அந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி அந்த ஸ்மார்ட் டிவைஸ் யூஸ் பண்ணி தான் வந்து பேமெண்ட் அதை பண்றதுக்கு. ஓகேங்களா. இது வந்து இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. மியூஸ் வியரபிள் அண்ட் என்பிசிஐ நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவும் லான்ச் பண்ணி ரெண்டு சேர்ந்து தான் லான்ச் பண்ணி இந்தியாவோட ஃபர்ஸ்ட் வியரபிள்ஸ் பேமெண்ட் இக்கோசிஸ்டமா வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா. வியூஸ் வியரபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஐடி மெட்ராஸ் இன்குபேட்டட் ஸ்டார்ட் அப் கம்பெனி. ஓகேங்களா. பார்ட்னர் வித் என்பிசிஐயோட பார்ட்னர் பண்ணி தான் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் வியரபிள் பேமெண்ட்ஸ் இக்கோசிஸ்டம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க த்ரூ எ ஸ்மார்ட் டிவைஸ். அதனுடைய நேம் பார்த்தீங்க அப்படின்னா ரிங் 1 அப்படின்னு கூடிய ஒரு நேம் தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. சிக்னிஃபிகன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து கிட்டத்தட்ட ஒரு கான்டாக்ட்லெஸ் வந்து கேஷ்லெஸ் பேமெண்ட்டாக பண்ணிக்கலாம் த்ரூ அந்த வியரபிள் டிவைஸ் மூலிமா. ஓகேங்களா. அந்த ரிங் 1 மூலிமா வந்து பே பண்ணிக்க முடியும். எய்ம்ஸ் டு என்ஹான்ஸ் டிஜிட்டல் பேமெண்ட் பெனட்ரேஷன்ஸ் அண்ட் எஸ்பெஷலி இன் கன்வீனியன்ஸ் அண்ட் ஆக்சசிபிலிட்டி. அதாவது ஈஸியாக ஆக்சசிபிள் பண்ணுறதுக்கும் கன்வீனியன்ஸ் பர்பஸ்க்கோசரம் வந்து இதை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. யார் யார் பார்த்தீங்கன்னா மியூஸ் வியரபிள்ஸும் ப்ளஸ் வந்து என்பிசிஐயும் சேர்ந்து தான் வந்து இந்த ரிங் 1 அப்படின்றத வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. என்ன பர்பஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கேஷ்லெஸ் இன்னொன்று வந்து கான்டாக்ட்லெஸ் பேமெண்ட் பர்பஸ்க்கோசரம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா லோக்சபா ஸ்பீக்கர் ஓம் பிர்லா லீட்ஸ் இந்தியாஸ் டெலிகேஷன் அட் 68th காமன்வெல்த் பார்லிமெண்டரி கான்ஃபரன்ஸ் 2025 68th சிபிசி. ஓகேங்களா. லோக்சபாவோட ஸ்பீக்கர் தான் வந்து யாருன்னா ஓம் பிர்லா. இவங்க தான் பார்த்தீங்கன்னா லீடிங் இந்தியன் பார்லிமெண்டரி டெலிகேஷன்ஸ். எதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 68th சிபிசி அதாவது காமன்வெல்த் பார்லிமெண்டரி கான்ஃபரன்ஸ்னு சொல்லுவாங்க. எப்போ கண்டக்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா October 5 to October 12 எங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரிட்ஜ் டவுன் பார்படாஸ் அப்படின்னு ஒரு பிளேஸ்ல. ஓகேங்களா. இதனுடைய தீம் பார்த்தீங்க அப்படின்னா த காமன்வெல்த் எ குளோபல் பார்ட்னர் அப்படின்றது தான் வந்து இதனுடைய தீம். ஓகேங்களா. அதாவது இந்தியா சார்பா அட்ரஸ் ஆயிடு ஓம் பிர்லா அட்ரஸ் த ஜெனரல் அசம்பிளி ஃபோக்கஸ்டு என்ன பர்பஸ்க்குன்றது பார்த்தோம் அப்படின்னா மெயின் பர்பஸாக பார்த்தோம்னா பார்லிமெண்டரி கோஆபரேஷன், டெமோக்ரஸி அண்ட் குளோபல் பார்ட்னர்ஷிப்பை வந்து ரெப்ரசென்ட் பண்ற மூலமா இவர் ஜாயின் பண்ணியிருக்காரு. சேரிட்டியா ஒர்க்ஷாப் ஆன் leveraging technology, enhancing democracy through digital transformations and tackling the digital divide. இப்போ இருக்கக்கூடிய டிஜிட்டல் இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எல்லாமே டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபார்மேஷன் பண்ணுறதுக்கோசரம் ப்ளஸ் வந்து டேக்லிங் இந்த டிஜிட்டல் டிவைடை வந்து டேக்கிள் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு அந்த ஒர்க் ஷாப்லையுமே வந்து சார்ட் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தோம் அப்படின்னா லோக்சபாவோட ஸ்பீக்கர் ஓம் பிர்லா தான் வந்து இந்தியன் டெலிகேஷன் மூலிமா 68th சிபிசியில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு பார்படாஸ் என்ற ஒரு பிளேஸில். ஓகேங்களா. அதனுடைய தீம் பார்த்தீங்கன்னா த காமன்வெல்த் எ குளோபல் பார்ட்னர் அப்படின்றது தான் வந்து இதனுடைய தீம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கோவாஸ் மெஜிகார் யோஜனா அப்படின்னு கூடிய ஒரு யோஜனா லான்ச் பண்ணியிருக்காங்க. அதனுடைய டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் காஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 2452 crore. ஓகேங்களா. அமித்ஷா யூனியன் ஹோம் மினிஸ்டர் அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் கோஆபரேஷன் லான்ச்சஸ் கோவாவோட மெஜ்கார் யோஜனா அப்படின்னு கூடிய ஒரு யோஜனா வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அலாங் வித் அது கூட சேர்ந்து 21 டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் ஒர்த். அதனுடைய ஒர்த் பார்த்தோம் அப்படின்னா 2450 crores ஒர்த். ஓகேங்களா. அந்த 21 டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸுமே இந்த யோஜனாவோட சேர்ந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. இந்த மஜ்கேர் யோஜனாவோட பர்பஸ் என்னன்றது பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் affordable housing to eligible beneficiaries in Goa, promoting home ownership and improving living conditions. அதாவது அவங்களுக்கு வீடு கட்ட திட்டம். ஓகேங்களா. ப்ரொவைட் அஃபோர்டபுளான ஹவுசிங்கும் ப்ளஸ் வந்து யாருன்னா அந்த எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியா வந்து மெட் ஆகக்கூடிய அந்த கோவா பீப்புள்ஸ்க்கு வந்து அஃபோர்டபுள் ஹவுசிங் ப்ளஸ் வந்து
21 வந்து டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் ஓகேங்களா. அந்த டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் வந்து என்னென்ன டிபார்ட்மெண்ட், என்னென்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்க்கு, எந்தெந்த செக்டாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரோடுக்கு, வாட்டருக்கு, எலக்ட்ரிசிட்டி அண்ட் சானிடேஷன்ஸ் அண்ட் சோஷியல் வெல்ஃபேர்ன்னு சொல்லிட்டு ஒரு 21 டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ்க்கு வந்தும் சில அமௌண்ட் வந்து ஒதுக்கீடு இருக்காங்க. எவ்வளோ ஒர்த்துன்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் 2452 crores ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, ஸ்கீம்ஸ் நல்லா தெளிவா பார்த்துக்கோங்க. யோஜனா ஓகேங்களா. எய்ம் டு பூஸ்ட் சோஷியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் இன் கோவா ஃபார் ஹவுசிங் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பர்பஸ் ஓகேங்களா. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல மஜ்கர் யோஜனா வந்து யார் லான்ச் பண்ணாங்கன்னா, அமித்ஷா. என்ன பர்பஸ்னா டு சப்போர்ட் அஃபோர்டபுள் ஹவுசிங் இன் கோவா பீப்புள்ஸ்க்கு ஓகேங்களா. ஸோ 21 ப்ராஜெக்ட்ஸோட ஒர்த், அந்த டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸோட ஒர்த் பார்த்தீங்கன்னா 2452 crores ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா 16th இன்டர்நேஷனல் ரயில்வே எக்யூப்மெண்ட் எக்ஸிபிஷன்ஸ் IREEன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. ஸோ யார் இது பண்ணாங்கன்னா ரயில்வே மினிஸ்டர் அஸ்வினி வைஷ்ணவ். எத்தனாவது எடிஷன் பார்த்தீங்கன்னா 16th எடிஷன் இது ஓகேங்களா. இன்டர்நேஷனல் ரயில்வே எக்யூப்மெண்ட் எக்ஸிபிஷன் சொல்லுவாங்க IREE 2025 ஓகேங்களா. ஆர்கனைஸ் பண்ணது யாருன்னா கான்ஃபெடரேஷன் CII கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி இன் கொலாபரேஷன் வித் மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ். ரெண்டு பேருமே சேர்ந்து தான் வந்து இதை ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறது IREE ஓகேங்களா. எங்கன்னு பார்த்தீங்கன்னா பாரத் மண்டபம் நியூ டெல்லியில வந்து கண்டக்ட் பண்றாங்க. இதனுடைய சிக்னிஃபிகன்ஸ் என்ன பர்பஸ்க்குன்றது பார்த்தீங்கன்னா, விச் மீன்ஸ் லாங்கஸ்ட் ட்ரேட் ஃபேர் இன் இந்தியா ஃபோக்கஸ்ட் ஆன் ரயில்வே அண்ட் மெட்ரோ டெக்னாலஜிஸ்ல இன்னும் என்ன அடுத்தடுத்து இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்றதுக்கு என்னன்னு சொல்லிட்டு, பிளஸ் வந்து ஷோகேசஸ் அட்வான்ஸ்மெண்ட் இன் ரோலிங் ஸ்டாக். நெக்ஸ்ட் அடுத்தது லான்ச் பண்ணக்கூடிய அட்வான்ஸ்மெண்ட்டுக்கான ஸ்டாக், பிளஸ் வந்து சிக்னலிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் எனர்ஜியை வந்து ஷோகேஸ் பண்ண போறாங்க. ஓகேங்களா. இந்த IREEன்றது இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, பையனியல் ஈவென்ட் ஓகேங்களா. CIIயும் பிளஸ் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸும் சேர்ந்து தான் வந்து கண்டக்ட் பண்றது. மெயினா பார்த்தோம்னா இனோவேஷனும் பிளஸ் வந்து மாடர்னைசேஷன் ஆஃப் இந்தியன் ரயில்வேல அடுத்தடுத்த ஸ்டேஜ் கொண்டு போறதுக்கான ஃபோக்கஸா வச்சு இந்த IREE வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க 16th எடிஷன். எங்கன்னு பார்த்தீங்கன்னா பாரத் மண்டபம் நியூ டெல்லி. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா 4th எடிஷன் ஆஃப் இந்தியா ஆஸ்திரேலியா ஜாயிண்ட் மிலிட்டரி எக்ஸசைஸ். அதனுடைய நேம் பார்த்தீங்கன்னா அஸ்ட்ரா ஹிண்ட் 2025 ஓகேங்களா. ஆஸ்திரேலியாவும் இந்தியாவும் சேர்ந்து பண்ணக்கூடிய ஒரு ஜாயிண்ட் மிலிட்டரி எக்ஸசைஸோட நேம் தான் வந்து அஸ்ட்ரா ஹிண்ட் ஓகேங்களா. எத்தனாவது எடிஷன் பார்த்தீங்க அப்படின்னா 4th எடிஷன். இது ஒரு மிலிட்டரி எக்ஸசைஸ். எங்க கண்டக்ட் பண்ணாங்கன்றது பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய இர்வின் பெராக்ஸ். அது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெர்த் அப்படின்னு கூடிய ஒரு பிளேஸ், ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ்ல தான் வந்து இந்த எக்ஸசைஸ் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. இந்த எக்ஸசைஸோட மெயின் எய்ம், அதாவது மெயின் என்ன பர்பஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா இன்டர் ஆப்பரபிலிட்டி, ஜாயிண்ட் ஆபரேஷனல் கேப்பபிலிட்டிஸ் அண்ட் டிஃபென்ஸ் கோஆபரேஷன் பிட்வீன் இந்தியன் ஆர்மிக்கும் ஆஸ்திரேலியா ஆர்மிக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த ஒற்றுமையும் பிளஸ் வந்து எப்படி அந்த டிஃபென்ஸ் கோஆபரேஷன்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாமே அதுக்கான ப்ராக்டிஸ் எல்லாமே வந்து இந்த மிலிட்டரி எக்ஸசைஸ்ல வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. மெயின் ஃபோக்கஸ் ஏரியாஸ் இன்க்ளூட் கவுண்டர் டெரரிசம் ஆபரேஷன், அர்பன் வார்ஃபேர், ஜாயிண்ட் பிளானிங், பிளஸ் வந்து ஷேரிங் பெஸ்ட் ப்ராக்டிசஸ் எல்லாமே வந்து அவங்களுக்குள்ளேயே வந்து ஷேர் பண்ணிக்கக்கூடிய விஷயங்கள் ஓகேங்களா. இது யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இருந்த ஒரு ஜாயிண்ட் மிலிட்டரி எக்ஸசைஸ். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் மைனாரிட்டி அஃபேர்ஸ் எஸ்டாப்ளிஷஸ் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அண்டர் PMJVK. அந்த ஸ்கீம் மூலிமா வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. மினிஸ்ட்ரி ஆஃப் மைனாரிட்டி அஃபேர்ஸ் வந்து செட்டிங் COE சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அட் வேரியஸ் யூனிவர்சிட்டி, நிறைய யூனிவர்சிட்டிஸ் வந்து அக்ராஸ் இந்தியா ஃபுல்லா இந்த ஸ்கீம் மூலிமா, அதாவது பிரதான் மந்திரி ஜன் விகாஸ் கரியக்ரம் அப்படின்னு கூடிய PMJVK அந்த ஸ்கீம் மூலிமா இதை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட சென்டர் ஃபோக்கஸ், மெயின் ஃபோக்கஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொமோஷன், பெர்சிவரன்ஸ் அண்ட் ரிசர்ச் ஆஃப் ஹெரிட்டேஜ் அண்ட் கிளாசிக்கல் லாங்குவேஜஸை வந்து ஒரு ரிசர்ச் ஃபீல்டில் கொண்டு போகிறதுக்கும் ப்ளஸ் வந்து அதனுடைய ப்ரொமோஷன்ஸ் பர்பஸ்க்கோசரம் லான்ச் பண்ணது தான் இது ஓகேங்களா. ஃபார் மைனாரிட்டி கம்யூனிட்டிஸ். என்னுடைய அப்ஜெக்டிவ் பார்த்தீங்கன்னா டிஜிட்டைசேஷன் அண்ட் கன்சர்வேஷன் ஆஃப் ஏன்ஷியன்ட் மேனுஸ்கிரிப்ட்ஸ், அட்வான்ஸ்ட் அகாடமிக் ரிசர்ச் அண்ட் டிரான்ஸ்லேஷன், இன்டகிரேஷன் ஆஃப் ட்ரெடிஷனல் நாலேஜ் வித் மாடர்ன் பெடகாலஜி அண்ட் AI டூல்ஸ் மூலிமா கொண்டு வரதுக்கு தான் வந்து இதனுடைய மெயின் அப்ஜெக்டிவ் ஓகேங்களா. மெயின் பர்பஸாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஹெரிட்டேஜ் அண்ட் கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் இருக்கக்கூடிய ஒரு மைனாரிட்டி கம்யூனிட்டிஸில் இருக்கக்கூடிய அவங்களுடைய ரிசர்ச் ப்ளஸ் வந்து அவங்களோட ஃபோக்கஸ், அதை அவங்கள ப்ரொமோட் பண்ணுற விதமாக கொண்டு வந்தது தான் இதோட மெயின் ஃபோக்கஸ். என்னென்ன அதாவது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்னென்ன ரிமெம்பர் வச்சுக்கணும்னா PMJVK என்றது என்ன பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் மைனாரிட்டி அஃபேர்ஸ் ஸ்கீம் ஓகேங்களா. ப்ரொமோட்டிங் மைனாரிட்டியோட ஹெரிட்டேஜ் லாங்குவேஜை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ஓகேங்களா. சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸோட ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டிஜிட்டைசேஷன் பண்ணுறதுக்கு, ரிசர்ச் அண்ட் பெர்சிவரன்ஸ்க்கு. கீ யூனிவர்சிட்டி எந்தெந்த யூனிவர்சிட்டி இதில் இன்வால்வ் ஆயிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா DAV இண்டோர் DAVVன்னு சொல்லுவாங்க. யூனிவர்சிட்டி ஆஃப் மும்பை, குஜராத் யூனிவர்சிட்டி அண்ட் யூனிவர்சிட்டி ஆஃப் டெல்லி, இது எல்லாமே வந்து இந்த யூனிவர்சிட்டி எல்லாமே இதில் இன்வால்வ் ஆகியிருக்கிறது ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா டாக்டர் சொனாலி கோஷ் ரிசீவ்ஸ் டென்டர் ஆர் மில்லர் அவார்ட்
ஃபார் சஸ்டைனபிள் ப்ரொடெக்டட் ஏரியா மேனேஜ்மெண்ட் பர்பஸுக்கோசரம் கென்டர் ஆர் மில்லர் அவார்டு வந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் சொனாலி கோஷ். ஓகேங்களா? சொனாலி கோஷ் அப்படின்றவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கசிரங்கா நேஷனல் பார்க் அண்ட் டைகர் ரிசர்வ்ஸோட டைரக்டரா இருந்தாங்க. பிகேம் த ஃபர்ஸ்ட் இந்தியன் டு ரிசீவ் த பிரஸ்டிஜியஸ் கென்டர் ஆர் மில்லர் அவார்டை வந்து ரிசீவ் பண்றது. ஓகேங்களா? இந்த அவார்ட் வந்து எதை என்ன பர்பஸ்க்கான ரெகக்னிஷன் பார்த்தீங்கன்னா, இனோவேஷன் அண்ட் எக்ஸலன்ஸ் இன் சஸ்டைனபிள் மேனேஜ்மெண்ட் ஆஃப் ப்ரொடெக்டட் ஏரியாஸ் குளோபலி. அதாவது ஒரு ஏரியாவை ப்ரொடெக்ட் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா, அதில் இருக்கக்கூடிய ஒரு இனோவேஷன், அவங்களுடைய திறமைகள் ப்ளஸ் இந்த எக்ஸலன்ஸ் இந்த சஸ்டைனபிள் மேனேஜ்மெண்ட் பண்ண பர்பஸ்க்கோசரம் இந்த அவார்டை வந்து ரெகக்னைஸ் பண்ணுவாங்க. என்ன அவார்டுன்னு பார்த்தீங்கன்னா, கென்டன் ஆர் மில்லர் அவார்ட். ஓகேங்களா? டாக்டர் கோஷ் ஒர்க் ஹைலைட்ஸ் எஃபெக்டிவ் கன்சர்வேஷன் பிராக்டிசஸ் அண்ட் பேலன்ஸ்டு மேனேஜ்மெண்ட் பிட்வீன் ஈகாலஜிக்கல் சஸ்டைனபிலிட்டி அண்ட் கம்யூனிட்டி இன்வால்மெண்ட். அதாவது அந்த ஃபாரஸ்ட்ல இருக்கக்கூடிய கன்சர்வேஷன் பண்ண ப்ராக்டிஸ் பிளஸ் வந்து பேலன்ஸ் பண்ண மேனேஜ்மெண்ட் பர்பஸ்க்கோசரம் இந்த கென்டர் ஆர் மில்லர் அவார்டை வந்து கொடுத்துருக்காங்க. யாருன்னா டாக்டர் சொனாலி கோஷ். ஓகேங்களா? ஸோ இவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் இந்தியன் ரெசிபியன்ட் டு ரிசீவ் த கென்டர் ஆர் மில்லர் அவார்டு ரிசீவ் பண்றது இவங்க தான் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? டாக்டர் சொனாலி கோஷ். இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, டைரக்டர் ஆஃப் கசிரங்கா நேஷனல் பார்க்கோட டைரக்டர் தான் வந்து இவங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, மால்தீவ்ஸ் அச்சீவ்ஸ் ஹிஸ்டாரிக் ட்ரிபிள் எலிமினேஷன் ஆஃப் மதர் டு சைல்ட் டிரான்ஸ்மிஷன். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் கண்ட்ரி இந்த வேர்ல்ட்லேயே வந்து ஃபர்ஸ்ட் கண்ட்ரி. என்ன கண்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா, மால்தீவ்ஸ். ஓகேங்களா? டு எலிமினேட் த மதர் டு சைல்ட் டிரான்ஸ்மிஷன்ஸ் ஆஃப் ஹெப்பாட்டிட்டிஸ் பி அலாங் வித் இட்ஸ் இயர்லியர் வேலிடேஷன் ஆஃப் ஹெச்ஐவி அண்ட் சிப்ளிஸை வந்து தடுக்கிற விதமாட்டு, அதாவது ட்ரிபிள் எலிமினேஷன் சொல்றாங்க. அதாவது ஹெப்பாட்டிட்டிஸ் பி, ஹெச்ஐவி அண்ட் சிப்ளிஸ். ஓகேங்களா? திஸ் மைல்ஸ்டோன் இஸ் கால்ட் த ட்ரிபிள் எலிமினேஷன் அண்ட் வாஸ் அஃபிஷியலி ரெகக்னைஸ்ட். எப்போ ரெகக்னைஸ் பண்ணாங்க அஃபிஷியலாக பார்த்தோம்னா, அக்டோபரில் தான் வந்து ரெகக்னைஸ் பண்ணாங்க. ஓவர் 95% ஆஃப் த பிரெக்னன்ட் உமன் இன் மால்தீவ்ஸ் ரிசீவ்ஸ் antenatal screening of all 3 infections. Nearly all newborns receives the hepatitis B vaccines within 24 hours of birth. மூலியமாவே வந்து ஃபுல்லாக எலிமினேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் கண்ட்ரி. என்ன கண்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா, மால்தீவ்ஸ். யார் இதை வேலிடேட் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, WHO, வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன். Maldives is the first country to achieve triple elimination of MTCT. ஓகேங்களா? which means of HIV, syphilis and hepatitis B. ஓகேங்களா? யார் வேலிடேட் பண்ணதுன்னா, WHO, வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, ஃபேர்சி ஃபுர்செட் ஃபிக்ஸ்டு ஹேர் ஃபேர் ஸ்கீம். ஓகேங்களா? அதாவது யூனியன் மினிஸ்டர் கிஞ்சரப்பு ராம்மோகன் நாயுடு. இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷன். அவருடைய மினிஸ்டர், யூனியன் மினிஸ்டர் தான் வந்து இவர். ஓகேங்களா? ராம்மோகன் நாயுடு. அவர் தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஃபேர்சி ஃபுர்செட் ஸ்கீம் அப்படின்னு கூடிய ஒரு ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த ஸ்கீம் மூலியமா பார்த்தீங்கன்னா, ஃபியூச்சரிங் ஃபிக்ஸ்டு ஏர் ஃபேர் இருக்கும் ஃபார் டொமஸ்டிக் டிராவல். உள்ளுக்குள்ளேயே போகக்கூடிய டொமஸ்டிக் டிராவலுக்கு வந்து ஒரு ஃபிக்ஸ்டான ஒரு ஏர் ஃபேர், அதாவது அந்த பிரைசிங் இருக்கும். டு ரெடியூஸ் த ஸ்ட்ரெஸ் ஆஃப் ஃப்ளக்சுவேட்டிங் ஏர் ஃபேர்ஸ், ப்ரொவைட் ஃபேர் ப்ரிடிக்டபிலிட்டி டு பேசஞ்சர்ஸ். அதாவது அந்த பிரைசிங் வந்து சேஞ்சஸ் ஆகாம ஒரே ஃபிக்ஸ்டு ஃபேரா இருக்கிறதுக்கோசரம் அவங்க லான்ச் பண்ண அந்த ஸ்கீம் தான் வந்து ஃபேர்சி ஃபுர்செட் அப்படின்னு கூடிய ஒரு ஸ்கீம். ஓகேங்களா? இதனுடைய பெனிஃபிட் பார்த்தீங்க அப்படின்னா, ஏர் பேசஞ்சர்ஸ் கேன் ப்ரீபே அண்ட் லாக் ஏர் ஃபேர் அவாய்டிங் சடன் பிரைஸ் ஸ்பைக்ஸ். அதாவது சப்போஸ் திடீர்னு ஏதோ ஒரு ஃபங்க்ஷன்ஸ் வேறு ஏதாச்சும் இருக்கும்போது அதோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ முன்கூட்டியே அதை வந்து லாக் பண்ணி அந்த ஏர் ஃபேர் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ் ஆகிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்கரேஜ் கன்வீனியன்ஸ் அண்ட் அஃபோர்டபுள் இன் இந்தியா ஏர் ட்ராவல் ஹெல்ப்ஸ் இன் பிளானிங் ட்ராவல் பட்ஜெட் அக்யூரேட்லியே பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, நேஷனல் ஹைவே ப்ராஜெக்ட்ஸ் இன் புதுச்சேரியில் வந்து புதுசாக வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. NH ப்ராஜெக்ட். ஓகேங்களா? யார் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, யூனியன் மினிஸ்டர் நிதின் கட்கரி. இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட்வேஸ், டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸோட மினிஸ்டர். ஓகேங்களா? இவர் தான் இனாகிரேட் அண்ட் லைட் ஃபவுண்டேஷன் ஸ்டோன்ஸ்மே வந்து பண்ணியிருக்காங்க 3 இம்பார்ட்டன்ட் நேஷனல் ஹைவே ப்ராஜெக்ட்ஸ். ஓகேங்களா? இதனுடைய ஒர்த் பார்த்தோம் அப்படின்னா 2000 crore வந்து இதனுடைய ஒர்த் இந்த 3 ப்ராஜெக்ட்ஸ்க்கும் சேர்த்து. எங்கன்னு பார்த்தீங்கன்னா, யூனியன் டெரிட்டரிஸ் ஆஃப் புதுச்சேரியில் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா 38 கிலோமீட்டர் லாங் 4 லைன் புதுச்சேரி டு பூண்டியன்குப்பம் செக்ஷன்ஸ் ஆஃப் NH32 ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட். ஓகேங்களா? இதனுடைய காஸ்ட் பார்த்தீங்கன்னா 1588 crore rupeesum plus வந்து he also laid the foundation stone for the construction of 3.88 kilometersல இருக்கக்கூடிய ஒரு elevated corridor. எங்கெங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்திரா காந்தி ஸ்கொயருக்கும் பிளஸ் வந்து ராஜீவ் காந்தி ஸ்கொயருக்கும் சரிங்க. ஓகேங்களா? ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா NH32ல வித் அன் அவுட்லே ஆஃப், இதுக்கு எவ்வளோ காஸ்ட்னு பார்த்தீங்கன்னா 436 crore rupees. ஓகேங்களா? இது மட்டும் இல்லாமல் 3 ப்ராஜெக்ட். தேர்ட் ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் ஸ்டோன் அந்த இம்ப்ரூவ்மெண்ட் ஒர்க் ஆஃப் 13.63 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெச் ஆஃப் ஈஸ்ட் கோஸ்ட் ரோட். இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா NH நேஷனல் ஹைவே 332A.
இதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 25 crore rupees வந்து மொத்தம் 3 ப்ராஜெக்ட்ஸ்க்கான NH ப்ராஜெக்ட் வந்து குடுத்திருக்காங்க. ஓகேங்களா? கிட்டத்தட்ட 2000 crore எங்கன்னு பார்த்தீங்கன்னா புதுச்சேரி. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, Google டாலர் பார்த்தீங்கன்னா 15 பில்லியன் வந்து பண்ணியிருக்காங்க. இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஏஐ டேட்டா சென்டர் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, விசாகப்பட்டினத்தில. ஓகேங்களா? இந்த அனௌன்ஸ்மென்ட் பார்த்தீங்கன்னா, Google to invest எவ்வளோ பில்லியன் பார்த்தீங்கன்னா, 15 பில்லியன் இந்தியன் கரன்சில பார்க்கும்போது 87,520 crore வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருக்காங்க. ஓவர் த நெக்ஸ்ட் 5 இயர்ல 2026 to 2030 எங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, விசாகப்பட்டினம், ஆந்திர பிரதேஷ்ல. ஓகேங்களா? இதுதான் வந்து லார்ஜஸ்ட் எவர் டெக்னாலஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மென்ட் இன் இந்தியாலயே. ஓகேங்களா? ஸோ Google பார்த்தீங்க அப்படின்னா, பிக்கெஸ்ட் ஏஐ ஹப் அவுட்சைட் த யுஎஸ்ஏக்கு அவுட் சைட்ல பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் ஹப் இது. எங்க? விசாகப்பட்டினம், ஆந்திர பிரதேஷ். இதன் மூலியமா பார்த்தோம் அப்படின்னா, எக்ஸ்பெக்டட் டூ ஜெனரேட் 5,000 to 6,000 டைரக்ட் ஜாபும், நியர்லி கிட்டத்தட்ட 30,000 வந்து டோட்டல் ஜாப்ஸ் வந்து இருக்கும்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? வில் கிரியேட் அப்ராக்ஸிமேட்லி 10,000 crore ரெவென்யூ ஃபார் ஆந்திர பிரதேஷ். இதன் மூலியமா 10,000 crore வந்து ரெவென்யூமே வந்து ஜெனரேட் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, இன்னைக்கான குயிஸ் கொஸ்டின் பார்த்தோம்னா, ஹூ ரிசீவ்ட் த கென்டர் ஆர் மில்லர் அவார்ட் ஃபார் சஸ்டைனபிள் புரொடெக்டட் ஏரியா மேனேஜ்மென்ட் இன் 2025? டாக்டர் சொனாலி கோஷா, வந்தனா சிவா, ரமேஷ் கிருஷ்ணன், மீனாட்சி குப்தா, சௌமியா சுவாமிநாதன். இதுக்கான ஆன்சர் மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஃபார் மோர் கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோஸ் அண்ட் அப்டேட்ஸ் எல்லாத்தையும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. பை பை.